திருப்பதி ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்கிருந்தெல்லாம் வருது, என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? தினசரி ஏழுமலையானுக்கு அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துல பால் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அனைத்துமே நடைபெறுது. அப்படி பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக ஸ்பெயின்ல இருந்து குங்கும பூவும், நேபாளத்துல இருந்து கஸ்தூரி, சைனாவில இருந்து புனுகு, பாரிஸ் நகரத்துல இருந்து வாசனை திரவியங்கள் இப்படி அனைத்தையுமே வரவழைக்கப்பட்டு தங்க தாம்பாளத்துல சந்தனத்தோடு கரைக்கப்படுவது வழக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 51 வெட்டில பால் அபிஷேகமானது நடைபெறும். தொடர்ந்து கஸ்தூரி, புனுகு இது அனைத்தையுமே சாட்சி வணங்குவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்குமே செலவாவதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அபிஷேகத்துக்கு மட்டும் இல்லாம சீனாவிலிருந்து வரவழைக்கக்கூடிய சீன சூடம், அகில், சந்தனம், அம்பர், தக்கோலம், லவங்கம், குங்குமம், தமாலம், நிரியாசம் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் அனைத்துமே ஏழுமலையான் திருக்கோவிலுக்காகவே அனுப்பப்படுது. இப்படி இந்த பொருட்களால அனுதினமுமே பெருமாளுக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய காரணத்தால தான் என்னவோ தெரியல, நம்ம திருப்பதி போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல அதிர்வலையை நம்மளால உணர முடியுது. ஓம் நமோ நாராயணாய.